This is Pastor Conrad DeFries with Bible study today. நான் இன்று போதகர் கான்ராட் டிஃப்ரிஸ் வேதாகம பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். The title of our Bible study is Put on the New Man, Part 2. புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் இரண்டாம் பகுதியை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். In the book of Colossians, chapter 3 and verse 10, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us to put on the new man that is renewed in knowledge. இங்கே வேதவசனம் சொல்ல புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், தேவ அறிவு உடைய புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. Once you become born again, you are a new creature in Christ Jesus. நீங்கள் அந்த நிமிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். You have a brand new spirit on the inside made from the likeness of God. நீங்க உள்ளாக புதிய ஒரு சிருஷ்டியாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். The old spirit is gone away and you have a brand new spirit. பழைய ஆவி உங்களை விட்டு விலகி புதிய ஆவி உங்களுக்குள் கடந்து வந்திருக்கிறது. Your new spirit is made out of the same kind of stuff that God is made out of. உங்களுக்குள் இருக்கிற அந்த புதிய ஆவி எப்படி தேவன் இருக்கிறாரோ, தேவனுக்குள் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறதோ அதே வண்ணமான ஆவி உங்களுக்குள் காணப்படுகிறது. You will never be God, but you are a child born of God. நீங்க தேவனால் அல்ல, நீங்க தேவனாக அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். The real you on the inside is a spirit being. உண்மையான நீங்கள் யார் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியே. 1 Thessalonians chapter 5 and verse 23. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us that you are a spirit, you have a soul, and you live in a body. அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்குள் ஆவி உண்டு, நீங்கள் ஆவியாயிருக்கிறீர்கள், அந்த ஆவியானவர் ஆவியாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு மாம்சத்திலும் ஆத்துமாவும் உங்களுக்கு இருக்கிறது என்று வாசிக்க முடியும். The spirit world is greater than the natural world. ஆவியின் உலகம் நம் பார்க்கிற காண்கின்ற இந்த உலகத்தை பார்க்கிலும் பல மடங்கு பெரிதாய் இருக்கிறது. The things that we see in the natural, they were made from things in the spirit world. இனி நாம் பார்க்கிற காரியங்கள், சமுதாயத்தில் நாம் பார்க்கிற இந்த நேச்சுரல் உலகத்தில் பார்க்கிற இந்த காரியங்கள் காணக்கூடாத ஆவியின் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டு உள்ளது. God is a spirit and he spoke things into existence with words. கர்த்தர் ஆவியாகிய தேவன், அவர் பேசின அந்த வார்த்தைகள், ஆவியான வார்த்தை, அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. It is very important for us to watch our words and what we say. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் நாம் என்னத்தை பேசுகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாய் ஒன்றாய் இருக்கிறது. We can put the words of God in our mouth and believe it in our heart, and that is the way God works. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல கொண்டு அந்த வார்த்தையை நம் வாயிலினால் பேசும் பொழுது அவைகள் செயல்படுகிறதை நம்முடைய கண்கள் காணும். Spiritual words is what created natural things. ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்முடைய மாம்ச காரியங்களை உருவாக்கும். When you're born again, God gives you his thoughts in your spirit. நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது கர்த்தர் தாமே தம்முடைய சிந்தையை உங்களுக்குள் கொண்டு வருகிறார். God is a spirit and spirit communicates with spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாகிய தேவன் ஆவியோடு கூட இடைபடுகிறார். Yes, we need to learn things with our natural mind, but we need to develop our spirit being.
உண்மைதான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழுகிறோம், மாம்சத்திலே வாழுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய தன்மையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. Just like when you were born in a natural body, you were born with everything in your body, but it's a physical body. நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய மாம்சத்திலே கைகளும் கால்களும் எல்லாம் உங்களுடைய சரீரம் வளருகிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. As a natural baby, you have a heart, lungs, stomach, skin, bones, but everything has to grow. உங்க சரீர பிரகாரமாக உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும், அது உங்களுடைய கண், கால்கள் அல்லது இருதயம் அல்லது எந்த ஒரு அவயமாக எடுத்தாலும் அவைகள் எல்லாம் காலங்களுக்கு ஏற்ப அவைகள் எல்லாம் வளருகிறது. And it is the same when you become a child of God. You are totally a child, but you are like a baby and you must grow in the things of God. தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் பிறக்கும் பொழுது நீங்க தேவனுடைய குழந்தையாய் இருக்கிறீங்க. நீங்களும் ஆவியிலே வளருதல் மிக அவசியமா இருக்கிறது. You have to learn to speak God's language, say the things the way God says it. நீங்க கர்த்தருடைய மொழியை நீங்கள் பேச வேண்டும். கர்த்தர் பேசுகிற வண்ணமா நீங்கள் பேசுவது அவசியம். It takes a baby a little while to learn to speak the language that it is born with. இன்னைக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் பாஷையை பேசுவதற்கு அது சிறிது நாட்கள் எடுக்கும். So you are a spirit being, you have a soul and you live in a body. நீங்கள் ஆவியாகிய மனிதன், உங்களுக்கு ஆத்துமா உண்டு, நீங்கள் வாழுகிறதற்கு ஒரு சரீரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When you came into this world, you still have the sin nature in your flesh. நீங்க இந்த உலகத்திலே நீங்க வாழுகிற வாழ்க்கையிலே உங்க மாம்ச சரீரத்திலே பாவங்கள் இருக்கிறது, பாவ உணர்வுகள் உண்டு. So when you are born of God, you have God in your spirit, but you still have the sin nature in your fleshly body. நீங்க தேவனால் பிறந்த உடனே தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆனாலும் உங்களுடைய மாம்ச சரீரத்திலே பாவ குணங்களும் பாவ காரியங்களும் உங்கள் மாம்சத்திலே வெளிப்படுகிறது. You are the one that decides with your mind if you will yield to the flesh or if you will yield to the spirit. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் மாம்சத்தின் பக்கம் சாய்வதோ அல்லது ஆவியின் பக்கம் சாய்வதோ என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். In Colossians 3:10, it tells us to put on the new man, which is the spirit man. கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, புதிய மனிதரை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. That new man is renewed in knowledge. We have the mind of Christ. இந்த புதிய மனிதன் அவனுடைய அறிவு புதிதாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், தேவ அறிவுடையவனாக, தேவனுடைய எண்ணமுடையவனாக மாற்றப்படுகிறார். We are told to walk in the steps of Abraham. நீங்கள் தேவனுடைய ஆபிரகாமுடைய அடிச்சுவடிலே நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். God told Abraham before he ever had a child, you are the father of many nations. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், அவனுக்கு பிள்ளை இல்லாத நாட்களிலே, பிள்ளை பெறுவதற்கான சாத்தியக்கூறே இல்லாத நாட்களிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பல ஜாதிகள் பல தேசத்திற்கு நீ தகப்பன் என்று தேவன் அவனை பார்த்து சொன்னார். Abraham believed God, but he was not speaking what God was speaking. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை இவன் பேசாதவனாய் காணப்பட்டான். For 24 years, Abraham kept waiting for the promise to happen. ஆனால் 24 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் காத்திருந்தான். He even had a child by a handmaid trying to bring about the will of God himself. ஆனால் அவனே தன் சுயமாக ஒரு குழந்தையும் பெற்றெடுத்து அந்த குழந்தையின் மூலமாக தேவனுடைய சித்தம் நிறைவேறும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான்.
But it was not until God changed his name that he began to speak the right words. ஆனால் இதெல்லாம் எது வரைக்கும் என்று சொன்னால் தேவன் அவனுடைய பெயரை மாற்றுகிற நாள் வரைக்கும் இவைகள் இருந்தது. In the book of Romans chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, in a Bible translation called Amplified Bible Classic, விளக்குரை வேதாகமத்திலே அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, it says, you speak the things that do not exist as if they already exist. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவர் என்று வாசிக்கிறோம். You call those things that be not as though they were. இல்ல, ஆனா இருக்கிறதாக அதை பார்த்தார், அழைத்தார். The Bible says, let the weak say, I am strong. வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. You do not feel strong in the natural, but God says you're strong, so you agree with God. நீங்க ஒருவேளை பலவானாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பலவான் என்று அவர் சொல்ல நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். In the book of Hebrews chapter 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரம், it says the people, when they should be teaching other people, they were still like babes. They had to be taught again. அங்கே பிள்ளைகளுக்கு போதிக்கிற பிள்ளைகளை போல் காணப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். In the Greek language, it says they were like babies. They had not learned to speak God's language yet. வேதம் வசனம் இப்படி அதை வாசிப்போமானால் விளக்குறையிலே அவர்கள் குழந்தைகளாய் இருக்கிறாங்க, தேவனுடைய பாஷையை தேவனுடைய மொழியை பேசாத குழந்தைகளாய் இருக்கிறார்கள் என்று வாசிக்க முடியும். In 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, if any man be in Christ, he's a new creation. அங்க வசனம் இப்படி சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். The old spirit man on the inside is gone, and you have a brand new spirit made from God. பழையவைகள் ஒழிந்து போயின, அதாவது தன்னுடைய பழைய ஆவி பழைய மனுஷன் அது ஒழிந்து போயின, புதிதான மனுஷனை அவன் தரித்திருக்கிறான். We must change our thinking so that it agrees with the word of God. நம்முடைய யோசனைகள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய யோசனைகள் தேவ யோசனை போல் இருத்தல் அவசியம். And we must begin to speak the word of God. நாம் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே பேசுகிறவளாய் இருத்தல் அவசியம். For example, to say, I am the head and not the tail. எப்படி சொல்லணும், நான் தலையாய் இருக்கிறேன், நான் வால் அல்ல. I am above only and not beneath. நான் எல்லாருக்கும் மேலானவன், நான் தாழ்ந்தவன் அல்ல, கீழானவன் அல்ல. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. We speak things that do not exist as if they already exist. இல்லதா, ஆனால் அது இருக்கிறதை போல் பார்த்து அது இருக்கிற வண்ணமாய் நாம் பேசுதல் அவசியம். If you have a pet dog and you don't know where it is, you call its name as though it is there. You say, "Here, doggy, here, doggy." இப்போ உங்களுக்கு ஒரு செல்ல பிராணி ஒரு நாய் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க, அது எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த செல்ல பேரை வச்சு அந்த நாயை நீங்க என்ன பண்ண அன்போடு கூட அழைப்பீங்க, இங்க வா இங்க வா என்று கூப்பிடும்போது அது ஓடி வரும். You are calling it to come here before it is ever there. அங்க இல்ல, ஆனால் அது இங்க இருக்க வண்ணமா நீங்க அழைக்கிறீங்க, அது வருகிறது. God changed Abraham's name so that he would say, I am the father of a multitude. அங்க ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை மாற்றினார்,
நீ எல்லா தேசத்திற்கும் எல்லா ராஜ்யத்திற்கும் தகப்பன் என்று அவன் பெயரை மாற்றினார். He was speaking of things that did not exist as if they already existed. இல்லை, ஆனால் இருக்கிற வண்ணமாக அதை அழைத்தார். That is what God wants all of his children to do. அதைதான் ஆண்டவர் தம்முடைய எல்லா பிள்ளைகளும் அதே வண்ணமாய் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants us to say what the Bible says about us. இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் எப்படி எதை போதிக்கிறதோ அதை தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். When Jesus Christ came as a man on the earth, that is what he did with the Bible. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமி கடந்தது எதை செய்தாரோ அதே வண்ணமாக நீங்களும் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He found scriptures that talked about him and he quoted those scriptures out loud. இன்னைக்கு சில வசனங்களை அவர் காண்பித்து அந்த வசனத்தை பேசினார். He said, "The Spirit of the Lord is upon me because he has anointed me." ஆண்டவர் சொல்கிறாங்க, தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் பலவீனர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொன்னார். He said he has anointed me to heal the brokenhearted and to heal those that are bruised. ஆண்டவர் சொன்னாங்க, நான் உடைந்த உள்ளங்களை தேற்றும்படியாக ஞானத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பினார், அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது என்று சொன்னார். The people in the synagogue knew that he was quoting scriptures about the Messiah. அங்கே இருந்த அந்த தேவாலயத்தில் இருந்த அந்த பரிசேயர்கள் எல்லாம் அறிந்திருந்தாங்க, இவர் மேசியாவை குறித்தான வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொல்லி. They were angry with him because he was saying that he was the Messiah. அந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு கோபம் வந்தது. காரணம் என்னன்னா, இப்ப இவர் மேசியாவை குறித்தான வசனத்தை தன்மேல் பேசிக் கொள்ளுகிறார் என்ற ஒரு கோபம். And they took hold of him and took him to the edge of a hill to throw him off to death. அவரை ஒரு மலையின் உச்சியில கொண்டு போய் அவரை கல்லெறிந்து அல்லது தள்ளிவிட்டு கொல்ல வேண்டும் என்று கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். But God was with him and he escaped and they were not able to do that. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் ஆச்சரிய விதமாய் கர்த்தர் அவரை மறைத்து அவரை காப்பாற்றினார். God wants us to find scriptures in the Bible that talk about us. வேதத்திலே உங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கண்டு அதை உச்சரித்தல் அவசியம். He wants us to put on the new man and to begin to speak the way the Bible talks about us. மனிதனை குறித்து தேவ வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை எடுத்து நீங்கள் பேசுதல் அவசியம். We need to say, "I am more than a conqueror in Christ Jesus." நான் கிறிஸ்து இயேசுக்கு மூலமாக நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. We will have from God what we speak with our mouth and believe in our heart. நாம் எதை தேவனுடைய நாமத்தை கொண்டு உச்சரிக்கிறோமோ, நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் எதை அறிக்கை செய்கிறோமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். The woman with the issue of blood said, "If I can touch his garment, I will be healed." அன்று 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த சகோதரி தனக்குள் சொல்லிக் கொண்டால், அவள் உச்சரித்தாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொன்னாள். In the Greek language, it says she kept saying and saying and kept on saying those words. அந்த வசனத்திலே கிரேக்க மொழிபெயர்ப்பிலே அதை நாம் வாசிப்போமானால் அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவள் திரும்ப 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 அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்று வாசிக்க முடியும். The Bible tells us to meditate the word of God day and night. வேத வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தல் அவசியம் என்று சொல்லி.
The word meditate not only means to think about it, but it means to speak it in a low tone of voice. அது தியானித்தல் என்ற அந்த வார்த்தையின் உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால் தியானித்த யோசித்து கொண்டே இருப்பதல்ல, அந்த வார்த்தைகளை தாழ்ந்த குரல்களிலே அதை உச்சரித்து கொண்டே இருப்பது என்பதுதான் அதன் உண்மையான பொருளாக இருக்கிறது. Even when it doesn't look like you are blessed, you take the promises of God and say, I am blessed, I am blessed, I am blessed. நீங்க ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல் நீங்கள் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டும். Even with your mind, when you don't know what you're going to do, you continue to say, I have the mind of Christ. நீங்க சொல்லணும், எனக்கு அந்த சிந்தை இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லணும், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். In Mark chapter 11 and verse 23, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it is not talking to preachers, it is talking to every believer. ஏதோ பிரசங்கியாருக்கு நேராக எழுதப்பட்ட வார்த்தை என்று நீங்க என்ன வேண்டாம், அது எல்லா விசுவாசிகளுக்கு நேராக எழுதப்பட்ட ஒரு வசனம். Whosoever shall say to that mountain, be removed, and will not doubt, then it will happen. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். That scripture has the word believing in it one time. இந்த வசனமானது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. But it has the word believe what you say 3 times. இந்த வசனத்தில் வாசினா நம்பிக்கை என்பது ஒரு இடத்திலும், ஆனால் அதை உச்சரித்தல் என்ற பதம் 3 இடத்திலும் இந்த இடத்துல பேசப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். God says, my people are not missing it so much with their believing, they're missing God in what they're saying. இன்னைக்கு ஆண்டவரோட சொல்லலாம், இதுதான் என்னமெல்லாம் இதுதான், என் ஜனங்கள் என்னை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவதிலே அதை பேசுவதிலே அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் என்று வேதம் ஆண்டவர் எண்ணுகிறார். God told one man of God that you will have to do 3 times as much teaching on saying as you do on believing. நீங்க ஒரு முறை வசனம் சொன்னால் அதை 3 முறை நீங்கள் உச்சரித்தல் மிக அவசியம். He said, my people are not missing it so much in their believing, they're missing it in what they're saying. இன்னைக்கு என்னுடைய ஜனங்கள் விசுவாசிப்பதில் தோற்று போகவில்லை, என் ஜனங்கள் அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவதிலே தோற்றவர்களாய் இருக்கிறார்கள். They're believing God in their heart, but then when they open their mouth, they're saying negative words of doubt and fear. அவங்க எதிர்மறையான விசுவாச கருத்துக்களை பேசுவதை தவிர்த்து எதிர்மறையான தோல்வின் கருத்துக்களை பேசுகிறார்கள். In Proverbs chapter 6 and verse 2, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says you are snared with the words of your mouth. அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க உங்க வாயின் வார்த்தைகளினால் பிடிக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். In the book of Proverbs chapter 18 and verse 21, 18-21 நீதிமொழிகளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, it says death and life are in the power of the tongue. அந்த வசனம் சொல்லுகிறது, 18-21 வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். God's people are not missing it so much in believing, but we are missing it in what we're saying. தேவ ஜனங்க விசுவாசத்தினால் தோற்று போகவில்லை, அவர்கள் அறிக்கை செய்வதில்லாத நிமித்தமாக தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். We must get in agreement with what the Bible says and say what God says. இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
we must call those things that we do not see as though we already see them by faith. இதுவரைக்கும் காணக்கூடாததும் காண முடியாததுமாகிய விசுவாசத்துல நீங்கள் காண வேண்டும், அதை நீங்கள் சொல்லுகிறவளாக காணப்பட வேண்டும். In the book of Hebrews chapter 11 and verse 1, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், in the Amplified Bible it says this. விளக்குரை வேதாகமத்திலே அவை இப்படி சொல்லப்படுகிறது. It speaks words of faith that is not yet revealed to our natural senses. அதை நம்முடைய உணர்விலே நம்முடைய ஐம்புலன்களும் பார்க்காத வார்த்தைகளை ஆவியிலே கண்டு அவைகளை பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். We are to speak things that do not exist as if they already exist. இயற்கையில் இல்லாத ஒன்றை இருக்கிறதாக எண்ணி நீங்கள் பேசுதல் அவசியம். So we say, I have the victory in Jesus Christ. I have the victory in Him. நீங்க சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். When we don't know what to do about things, we can quote the Bible and say, I have the mind of Christ. நீங்க என்ன செய்வது என்று தெரியாவிட்டால் நீங்க சொல்லணும், வேத வசனத்தை எடுத்து சொல்லணும், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கிறது. We do not have it in the natural, but we have it by faith. நீங்க ஒருவேளை உங்க கண்களினால் அதை காணாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்திலே அவளை காண்கின்றீர்கள். In order for faith to work, faith must always have some kind of action. விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்துக்கு கிரியை வேண்டும். The Bible tells us if we have faith but we do not have actions with it, then it is dead and has no power. விசுவாசத்திற்கு கிரியை இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The shepherd boy David ran toward the giant by faith. அந்த ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனாகிய தாவீது அவன் கோலியாத்திற்கு விரோதமாக அவன் ஓடினான். He put some actions with his faith. அவன் விசுவாசித்தான், அந்த விசுவாசத்தோடு கூட செயல்படவும் ஆரம்பித்தான். One way we can put our faith into action is praising and worshiping God. நம்ம விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துவதும் தேவனை துதிப்பதும் தேவனை கனப்படுத்துவதுமே. We speak the promises of God and we say we are blessed, we are blessed, we are blessed. நாம் வாக்குத்தத்தத்தை சொல்லணும், அதோடு கூட இப்படி சொன்ன, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் சொல்லுதல் அவசியம். Sometimes we are speaking things that do not exist, but God has promised it, so we keep speaking it. ஒருவேளை நாம் விசுவாசிக்கிற காரியம் நம் கண்கள் பார்க்க முடியாததும் கேட்க முடியாதுமா இருக்கலாம், ஆனால் நம் விசுவாசத்தை அறிக்கையிட அவைகள் நம் கண்கள் காணும். Without faith, it is impossible to please God. வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமாயிருக்கிறது. We are saved by faith. We are healed by faith. நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் விசுவாசத்தினால் சுகமாக்கப்படுகிறோம். The victory that overcomes the world is our faith. நாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசமே. When the woman came to Jesus with the issue of blood, Jesus did not even know she was behind him. இயேசு அந்த ஸ்திரீ 12 வருடமாக இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்ட ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ அங்கு இருப்பதை கூட இயேசு அறியாதவராய் இருந்தார். Jesus turned and said, "Who touched me?" இயேசு திரும்பி பார்த்து சொன்னாங்க, யார் என்னை தொட்டது? And he told the woman, "Thy faith hath made thee whole." இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். Jesus told people many times, according to your faith, so be it unto you.
இயேசு பலமுறை தம்மை வேண்டினவர்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்று சொன்னார். We must always put actions with our faith for it to work. எல்லா சமயங்களிலும் நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துவது மிக அவசியம். Some of the best actions is singing and praising and worshiping God as though we already have it before we see it. நாம் தேவனை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற எண்ணத்திலே அவைகளை செயல்படுத்த வேண்டும். Moses had to stretch the rod out over the sea and divide it before he ever saw it happen. மோசே அந்த செங்கடல் இரண்டாக பிளப்பதை அவன் பார்ப்பதற்கு முன்பாக தன் கரத்தில் இருக்கிற கோலை எடுத்து அவன் நீட்டினான். When Moses put his faith into action, then the Holy Spirit came and rolled the waters back. மோசே விசுவாசத்தின் செயல்பாடை அவன் செய்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாட ஆரம்பித்தார். I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே, நீர் சர்வ வல்ல தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross for me and rose from the dead. சர்வ வல்லவரே, இயேசப்பா, நீர் எனக்காக சிலுவையில் மரித்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து எனக்காக மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Heavenly Father, I ask you to forgive me of my sin. பரலோக தகப்பனே, என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னிங்க என்று உம்மை வேண்டுகிறேன். I believe you are hearing my prayer. இயேசப்பா, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். I receive you right now as my Lord and Savior. இயேசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக என் தேவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you have received Jesus as your Savior, get in a good, strong church that teaches the Bible and learn more about Jesus. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உண்மையாக நீங்கள் செய்திருப்பீரானால் நீங்க இயேசுவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறீங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற நல்ல வேதத்தை போதிக்கிற சபையை தேர்ந்தெடுத்து அங்க கடந்து போக முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். We love you and are praying for you. Amen. உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.